சாதனையாளர்கள் அனைவரும் பரிசுக்காக மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதில் சில பேர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துடலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது எங்கள் இயக்குனர் பேசும்போது சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சமுதாயத்தையுடைய உயர்வுக்காக உழைக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சேனலாக தான் த விங்ஸ் ஆஃப் இஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி நாங்கள் ஒருங்கிணைச்ச ஒரு சேனல் தான் ட்ரீம்ஸ் ஆஃப் யோர்ஸ். இவங்க இளைஞர்கள்லாம் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். இவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய விஷயத்தை போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கரியர் கைடன்ஸ், அதாவது உயர்கல்வி வழிகாட்டுதலையும் நடத்திட்டு வராங்க. இப்படி இளைஞர்கள் இவ்வளவு சமுதாயத்திற்கு செய்வதை எப்படி விங்ஸ் ஆஃப் இஸ்லாமாவை பாராட்டாமல் இருக்க முடியும்? அதனால் இதை நடத்திட்டு வரக்கூடிய விஸ்வநேஷன் அவர்களையும் ஆர்கே சித்ரா அவர்களையும் கௌரவிப்பதில் த விங்ஸ் ஆஃப் இஸ்லாம் பெருமை கொள்கிறது. அனைவரும் உங்கள் கரகோஷங்களை கொடுக்கவும். இவர்கள் GSM என்ற மார்க்கெட்டிங் ஏஜென்சியையும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நம்முடைய மாவட்டத்திலேயே முதலிடம் 12ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்த முத்து ஸ்ரீ ராஜேந்திரன் அவர்களையும் நாம் இங்கு கௌரவிக்கிறோம். இந்த அரங்கத்திலிருந்து மேலும் இது போல மாவட்டத்தில் பல பேர் முதலிடம் வாங்க வேண்டும் என்கின்றதையும் நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அமளி பள்ளியில் 10ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த தன்ஷிகா, விஷ்ணு பிரீதா மற்றும் டல்சி ஜெரால்ட் மேடைக்கு வரவும். தன்ஷிகா, கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். தனிஷ்காவிற்கு சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவரான திரு சௌந்தர மகாதேவன் அவர்கள் பரிசை வழங்குகிறார். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக விஷ்ணு பிரீதா, அடுத்தது டால்சி ஜெரால்ட். இவர்கள் எல்லாம் 10ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவிகள். அல் மதீனா பப்ளிக் ஸ்கூலினுடைய 10ஆம் வகுப்பு டாப்பரான மாஹிரா பர்வீன் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. இவர் அல் மதீனா பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவி ஆவார். இவருடைய சகோதரரான மஹமூத் அப்துல் ஷாஹித் தான் அந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பிலும் முதலிடம் பிடித்தவர். சதகத்துல்லா அப்பா கல்லூரியுடைய மாணவர்கள் அனைவரும் இணைந்து வியூகம் என்கிற பெயரில் ஒரு குறும்படத்தை எடுத்துள்ளார்கள். அந்த குறும்படத்தை எடுத்தவர்களான TJM புரொடக்ஷனை சேர்ந்த அனைவரையும் த விங்ஸ் ஆஃப் இஸ்லாம் கௌரவிக்கிறது. அதாவது இந்த திரைப்படம் சரவணவேல் எனும் மாணவரால் இயக்கப்பட்டது. அனைவரும் மேடைக்கு வாருங்கள். சரவணவேல், டயலாக் ரிட்டன் பை ஷாஜிதா பர்வீன்.
இது போன்ற மாணவர்கள் எல்லாம் இது போன்ற சமூகத்தை உயர்த்தும் செயல்களை செய்வதை நாம் அனைவரும் நிச்சயம் ஊக்குவிக்க வேண்டும். அனைவரும் பலத்த கரகோஷங்களை குடித்து இவர்களை ஊக்குவிக்கவும். டயலாக் ரைட்டர் ஷாஜிதா ஃபாத்திமா, சினிமாட்டோகிராஃபர் ஆரிஃப் ரோஷன், நூர் முகமது, அப்துல் ரஹீம், முகமது யூசப், விக்னேஷ், சாதிக், முகமது சித்திக், சிவசுப்பிரமணியம், சுப்பிரமணியம், சங்கரநாராயணன், பிரியதர்ஷினி இவர்கள் அனைவரையும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் எடுத்த தக்கராஜன் எனும் மாணவரையும் நாம் இப்பொழுது கௌரவிக்கிறோம். அடுத்த சாதனையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கும் அந்த நிகழ்வு இப்பொழுது துவங்க உள்ளது. அதன் தொடக்கமாக முதலில் 12th டாப்பர்ஸ்க்கு பிரைஸ் கொடுத்துடலாம். முதலாவதாக புஷ்பலதா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சேர்ந்த கீர்த்தனா அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. கீர்த்தனா. ஸ்கூலை சேர்ந்த மீரா தஸ்னீம் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை சேர்ந்த இப்ராஹிம் அகமது நிஷா. டுவெல்த்தோடைய ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்காங்க. அடுத்தது முனிசிபல் கேர்ள்ஸ் கல்லணை பள்ளியை சேர்ந்த சிவரஞ்சினி. இவரும் கல்லணை பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவி ஆவார். அது மட்டுமல்லாமல் நீயா நானா என்கின்ற அதிக மக்கள் பார்க்கப்படக்கூடிய ஒரு டாக் ஷோவில் இவங்களுக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சு போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக கல்லணை பள்ளியில் 2வது இடம் பிடித்த ஆசிஃபா அவர்கள். வாழ்த்துக்கள். அடுத்தது 3வது இடமான சந்தியா. இவருக்கு அடுத்து அஃப்ரோஸ் நிஷா அவர்கள். அஃப்ரோஸ் நிஷா. இப்போது 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு பரிசு கொடுக்க உள்ளோம். முனிசிபல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சேர்ந்த கல்லணை பள்ளியை சேர்ந்த சந்திரமதி. இவர் கல்லணை பள்ளியில் 10ஆம் வகுப்பில் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த மாணவி ஆவார். அடுத்தது கனி இப்ராஹிமா. இவர் 2வது இடம் பிடித்தவர். மூன்றாவது இடம் பிடித்தவரான ஜுல்ஃபா நூர். இவர்களை அடுத்து அதிக மதிப்பெண் பெற்றவர்களான எம் கதீஜா ரெஹானா. இவரும் கல்லணை அடுத்தது ஜுமானா. எம் ஜுமானா. ஏ தஷ்பிகா. அடுத்தது ராணி அண்ணா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல மொஹிதீன் நாகூர் யமீனா. டி புஷ்ரா தன்சீலா. எஸ் ராஹிலா பானு.
அடுத்தது ரோஸ்மேரி ஐடியல் பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்இயில் படித்த மாணவி. இவர் மாவட்ட அளவில் 2வது இடம் பிடித்தவர். ஸ்வர்பேசன், எஸ் ஸ்வர்பேசன். அடுத்தது எஸ் ராகவ். எஸ் ராகவ். இவர் ரோஸ்மேரி பப்ளிக் ஸ்கூல் அளவில் 2வது இடம் பிடித்தவர். அடுத்தது கே மைமுனா ஃபர்ஹானா. மைமுனா ஃபர்ஹானா. நெக்ஸ்ட் எஸ் அனிஷா. காமராஜர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சேர்ந்த அபிநயா, ஏ அபிநயா. காமராஜர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தாளையத்து, ஏ அபிநயா. அடுத்தது அவர் ஓன் மாடல் ஸ்கூலை சேர்ந்த பி கனிஷ்கா. அடுத்தது அமலி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சேர்ந்த ஏ ஷமீரா. இவர் பள்ளி அளவில் 3வது இடம் பிடித்த மாணவி ஆவார். அடுத்தது லிட்டில் ஃப்ளவர் மாடல் ஸ்கூலை சேர்ந்த ஷார்ஜிதா ரோஷன். ஷார்ஜிதா ரோஷன் இருக்கீங்களா? அடுத்தது ஃபயாஸ் முகமது, டி ஃபயாஸ் முகமது. பப்ளிக் ஸ்கூலை சேர்ந்த ஹம்துல்லா. யாராவது பேர் விடுபட்டிருக்கா சொல்லியிருக்கோம், ஏதோ ஏதோ எழுத்து பிழைகள் இருக்கலாம், அதனால் சரி. அடுத்ததாக ஒரு சிறப்பு பரிசு என்னுடைய உறவினரும் தமிழகம் அறிந்த இஸ்லாமிய பாடகருமான சகோதரர் அபூபக்கர். அவர் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும், வாழும் நாகூர் ஹனீஃபா என்று அனைவராலும் போற்றப்படுபவர், வெண்கல குரலுக்கு சொந்தக்காரர். அவருடைய அந்த பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றுகின்ற வகையில் அவருடைய மகனார் சகோதரர் பிலால் அவர்கள் இப்பொழுது இடம் பாடகராக பல்வேறு சாதனைகள் படைத்து வருகிறார். அவருடைய சாதனைகளை அங்கீகரிக்கின்ற விதமாக இன்சாஃப் இஸ்லாமின் சார்பாக இந்த சிறிய கௌரவம் அவருக்கு வழங்கப்படுகிறது. அவருடைய பெயர் அலாவுதீன். வெரி சாரி, மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை வந்து சொல்ல மிஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்கூலோட செகண்டான ஆயிஷா அஃப்ரோஸ். ஸ்கூல் தேர்டான ரபீனா, எம் ரபீனா. அடுத்தது அஃப்ரா சாய்பா. ஆக்சுவலி ஸ்கூல் தேர்ட் வந்து 2 பேர், ஒருத்தர் ரபீனா, இன்னொருத்தர் வந்து எஸ்எஸ் சங்கீதா. அடுத்தது அஃப்ரா சாய்பா.
வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் சேனலுடைய இணை இயக்குனரான ஷமீம் பர்வீன் அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த தியாக திருநாள் சந்திப்பு மற்றும் சாதனையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இங்கே தலைமை வகித்த உஸ்மான் கான், வரவேற்புரையாற்றிய ஜாஃபர் சாதிக், துவக்க உரையாற்றிய தாதாபீர், முன்னிலை வகித்த காதர் ஷேக் மைதீன், ஜனாப் அஜீஸ் மைதீன், ஜனாப் காதர் ஒலி மற்றும் இங்கே சிறப்புரையாற்றிய முனைவர் சவுந்தர மகாதேவன் சார், ஜனாப் முகமது ரியாஸ், ஜனாப் எல்கேஎஸ் மீரான் மைதீன், ஜனாப் செய்யன் இப்ராஹிம், திரு சசிகுமார், மௌலவி மிஸ்பாய் ஹுதா, ஜனாப் முஹைதீன், ஜனாப் திவான் மைதீன் ஜாஃபர் அகமத் ஆகிய அனைவருக்கும் எங்களது வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. இதுவரை பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்த மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றியை கணையாக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் தொடர்ச்சியாக எங்களுடைய சேனலில் வெளிவர இருக்கிறது. அதிலெல்லாம் பார்த்து உங்களுடைய ஆதரவையும் தொடர்ந்து நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.